குறிப்பிட்டார் அவருக்குரிய பாணியில், பாராட்டினார் அவருக்குரிய பாணியில். இந்த பாராட்டை நான் மகிழ்ச்சியோடு எடுத்துக் கொள்கிறவன் என்பது ஒருபுறம் இருந்தாலும், தமிழ்நாடு அரசியலில் ஒரு நிலைத்தன்மையை பாதுகாத்திருக்கிறோம் என்பதை நான் மனமுவந்து ஏற்றுக்கொள்கிறவன். அதற்காக மீண்டும் ஒருமுறை அண்ணன் அவர்களுக்கும் மேடையில் இருக்கிற தலைவர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். ஏனென்றால் எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தன. சொல்லப்போனால் கடந்த 2 ஆண்டுகளாக விடுதலை சிறுத்தைகளை மட்டுமே குறிவைத்து சமூக ஊடகங்களில் விவாதங்கள் நடைபெற்றன, காய்கள் நகர்த்தப்பட்டன, தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டன, தனிநபர் விமர்சனங்கள் செய்யப்பட்டன, ஆத்திரம் ஊட்டப்பட்டன. எல்லாம் எதற்காக என்றால், திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக. ஒருவேளை அதற்கு இணங்கி நாம் ஆத்திரப்பட்டு உணர்ச்சி செய்யப்பட்டு ஒரு முடிவை, தவறான முடிவை எடுக்க நேர்ந்திருந்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கும். அதை தடுத்தது நம்முடைய உறுதிப்பாடான நிலைப்பாடுதான். அதை நான் மகிழ்ச்சியோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இது இஃப்தார் நோன்பு 22வது வருடம். ஒரு நாள் இன்று தொடங்கி 2 நாள் 3 நாள் என்று விரிவடைந்து கடந்த பல ஆண்டுகளாக 5 நாள் என நீடிக்கிற இந்த நோன்பிருக்கும் நிகழ்வு என்னுடைய பார்வையில், என்னுடைய புரிதலில் சகோதரத்துவத்தின் அடையாளமாகத்தான் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இஸ்லாமியர்களுக்கு 5 கடமைகளில் இது ஒன்று. நோன்பிருத்தல் புனிதமான கடமைகளில் ஒன்று, இறைவனின் கட்டளைகளில் ஒன்று, மார்க்கத்தின் மீது கொண்டிருக்கிற பிடிப்பின் அடையாளங்களில் ஒன்று. ஆனால் என்னுடைய புரிதல், விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இருக்கிற இஸ்லாமியர்களோடு நான் சகோதரத்துவத்தோடு இருக்கிறேன், அவர்களோடு இணக்கமாக இருக்கிறேன் என்பதை உணர்த்தத் தொடங்கி இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் அனைவரோடும் நான் இணக்கத்தோடு இருக்கிறேன், இந்த இயக்கம் இணக்கத்தோடு இருக்கிறது, சகோதரத்துவத்தோடு இணக்கமாக இருக்கிறது என்று உறுதிப்படுத்துவதாக விரிவடைந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் காலையில் உலமாக்களோடு ஒரு நாள், மார்க்க அறிஞர்களோடு ஒரு நாள், பத்திரிகையாளர்களோடு ஒரு நாள், அரசியல் அமைப்புகள், சமுதாய அமைப்புகளின் தலைவர்களோடு ஒரு நாள் என்று சகர் உணவிலே அவர்களோடு பங்கேற்பது, ஒவ்வொரு தோழரின் இல்லத்தில் போய் இஃப்தார் நோன்பில் பங்கேற்பது, நோன்பு திறப்பில் இறுதியாக சமுதாய மக்களை ஒருங்கிணைப்பதற்காக பாராட்டிக் கொண்டிருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள், அண்ணன் ஜவாஹிருல்லா போன்ற தலைவர்களை அழைத்து அவர்களுக்கு இஃப்தார் விருந்து வழங்கி அவர்களோடு நாங்கள் சில மணி நேரம் இருந்து எங்கள் உறவை மேம்படுத்திக் கொள்கிறோம், நட்பை மேம்படுத்திக் கொள்கிறோம், சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்திக் கொள்கிறோம், சகோதரத்துவத்தை செழுமைப்படுத்திக் கொள்கிறோம் என்கிற அளவிலே நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். ஈரானில் அதன் உச்ச அதிபர் காமினி அவர்களை அமெரிக்க ஏகாதிபத்தியமும் இஸ்ரேலிய ஏகாதிபத்தியமும் கூட்டு சதி செய்து படுகொலை செய்திருக்கிறது. அந்த குடும்பத்தை வேரோடு அழித்திருக்கிறது. இன்னொரு நாட்டின் உள் விவகாரங்களில் தலையீடு செய்வது எந்த வகையிலே நியாயம் என்று விளங்கவில்லை.
இதை வன்மையாக கண்டிக்க வேண்டிய நாடுகள் வேடிக்கை பார்க்கின்றன. எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய நாடுகள் அமைதி காத்து கிடக்கின்றன. ஈரான் மக்கள் ஒன்று கூடி காமெனி கொல்லப்பட்ட பிறகு அந்த தேசத்தின் உச்சத் தலைவர் அவருடைய குடும்பத்திலேயே ஒருவரை அவருடைய மகனையே தேர்வு செய்திருக்கிறார்கள். ட்ரம்ப் அமெரிக்காவிலிருந்து சொல்லுகிறார், நீங்கள் தேர்வு செய்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நான் தான் தேர்வு செய்வேன். இது எவ்வளவு பெரிய தாதாயிசம், எவ்வளவு பெரிய ரவுடித்தனம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு எவ்வளவு பெரிய ஆணவம் இருக்கிறது, அகந்தை இருக்கிறது. உலக நாடுகள் அனைத்தும் கைகட்டி நின்று வேடிக்கை பார்க்கிறது. இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுக்கிறது, நீ ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கினால் உனக்கு தண்டனை 50% வரி விதிப்பு என்று சொல்லுகிறது. பிறகு இணக்கமாக நம்முடைய பிரதமர் போய் அவரிடத்திலே உறவாடியதும் அது 18% குறைக்கிறது. இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் 30 நாள் உங்களுக்கு அவகாசம், ரஷ்யாவிடம் நீங்கள் எண்ணெய் வாங்கிக் கொள்ளலாம், 30 நாள் மட்டும் அனுமதி. இந்தியாவினுடைய அனைத்து கொள்கை முடிவுகளையும் டொனால்டு டிரம்ப் எடுக்கிறார் என்று சொன்னால் நமக்கு பிரதமர் மோடி அதற்கு இந்த கேள்வி எழுகிறது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான யுத்தத்தை நான் தான் நிறுத்தினேன் என்று டொனால்டு டிரம்ப் சொல்லுகிறார். இதுவே நமக்கு தலைக்குனிவு, இதுவே நமக்கு வெட்கக்கேடு. ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதால் தண்டனை விதிப்போம் என்று சொல்லுகிறார். இது மிகப்பெரிய தலைக்குனிவு. இன்றைக்கு 30 நாட்கள் உனக்கு நான் அனுமதி தருகிறேன். இந்தியா எந்த நாட்டிலே எண்ணெய் வாங்க வேண்டும், எந்த நாட்டிலே பொருளை இறக்குமதி செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பதற்கு இந்தியாவுக்கு இறையாண்மை உண்டா இல்லையா என்ற கேள்வி எழுகிறது. இதுதான் இறையாண்மை. இந்த இறையாண்மையை கை வைக்கிறான் அமெரிக்க அதிபர். நம்முடைய பிரதமர் அமைதி காத்து வாய் மூடி மௌனித்து கிடக்கிறார். உள்ளபடியே நாம் இந்திய குடிமகன் என்று சொல்லுவதற்கு ஒவ்வொருவரும் வெட்கி தலைகுனிய வேண்டும் என்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பதற்கு திராவியற்ற ஒரு அரசாக நம்முடைய இந்திய அரசு இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டிலே என்னென்ன நெருக்கடிகளை தர முடியும் அவ்வளவு நெருக்கடிகளையும் தருகிறார்கள். ஒரு மாநில அரசுக்கான சுதந்திரத்தை தர மறுக்கிறார்கள். நிதி ஒதுக்கீடு செய்ய தயங்குகிறார்கள், தடுக்கிறார்கள், தவிர்க்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த கும்பல் பீகாரிலே என்ன செய்திருக்கிறது பாருங்கள். கூட்டணி வைத்து, ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்து அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு கடைசியில் முதலமைச்சர் பொறுப்பிலே இருந்த நிதிஷ்குமாரை ராஜினாமா செய்ய வைத்து அவரை டெல்லிக்கு செல்லுங்கள் என்று ராஜ்யசபா உறுப்பினராக்கிவிட்டு பாரதிய ஜனதா இன்றைக்கு பீகாரிலே முதலமைச்சர் பொறுப்பிலே அந்த பீடத்திலே அமருகிற சூழல் உருவாகி இருக்கிறது. எவ்வளவு பெரிய நன்றி கெட்ட செயல் இது, எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோக செயல் இது. தமிழ்நாட்டுக்கும் வராது என்று சொல்வதற்கு என்ன உத்தரவாதம்? ஒருவேளை அதிமுகவுக்கு வாக்களித்து அதிமுக ஆட்சியை கைப்பற்றி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானால் அந்த நாற்காலியை அவரால் தொடர்ந்து அமர்ந்திருக்க முடியுமா என்கிற கேள்வி எழுகிறது. எடப்பாடிக்கும் நிதிஷ்குமாருக்கு நேர்ந்த கதி நடக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? இதைத்தான் 2 வருடங்களாக நான் தலையில் அடித்துக் கொண்டு சொன்னேன். ஆனால் எடப்பாடி அவர்களே, எச்சரிக்கையாக இருங்கள். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கட்டி காப்பாற்றிய திராவிட இயக்கமான அதிமுகவை கரையை விட்டு விடாதீர்கள், காப்பாற்றுங்கள். நீங்கள் தனித்து நின்றாலேயே அதிமுகவின் வாக்கு வங்கி உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே கை கொடுக்கும். ஜெயலலிதா அம்மையார் இல்லாமலேயே நீங்கள் 65 இடங்களுக்கு மேலாக வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். அந்த அளவுக்கு அந்த வாக்கு வங்கி உங்களுக்கு கட்டுக்கோப்பாக இருக்கிறது. பாஜகவோடு சேர வேண்டாம் என்று எவ்வளவோ சொன்னேன். ஆனால் இன்றைக்கு என்ன நிலை?
இதையெல்லாம் முன்னுணர்ந்த ஒரு இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த முன்னுணர்ந்த அடிப்படையில் தான் திமுகவோடு இன்றைக்கு நாம் கைகோர்த்து நிற்கிறோம். அந்த கூட்டணியை உருவாக்கியதில் நமக்கும் ஒரு பங்கு உண்டு. அந்த கூட்டணியை வெற்றி பெற செய்வதில் நமக்கும் ஒரு பொறுப்பு உண்டு. நமக்கு என்ன லாபம் என்ற கணக்கு முக்கியமில்லை. நம்முடைய மாநிலத்திற்கு எது பாதுகாப்பு, நாம் பேசுகிற சமூக நீதி அரசியலுக்கு எது பாதுகாப்பு, வலதுசாரிகளை வீழ்த்துவதற்கு எது உகந்தது, எது சரி, இந்த அடிப்படையில் சிந்தித்து செயல்படுகிற ஒரு பேரியக்கமாகத்தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழகத்திலே தலைநிமிர்ந்து இருக்கிறது. இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மை மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதிலே அக்கறை கொண்ட ஒரு இயக்கமாக இந்த இயக்கம் விளங்குகிறது. இன்றைக்கும் சொல்லுகிறேன், என்றைக்கும் சொல்லுவேன், இஸ்லாமியர்களின் பாதுகாப்பு கேடயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட அனைத்து சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு அரண் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. வலதுசாரிகளுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை, ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். 2026 சட்டமன்ற பொதுத்தேர்தலில் அதை உறுதிப்படுத்தி காட்டுவோம், அவர்களை விரட்டி அடிப்போம் என்பதை சொல்லி அனைவருக்கு இனிய ரமலான் வாழ்த்துக்களை கூறி நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை வந்த அண்ணன் ஜவாஹிருல்லா உள்ளிட்ட அனைத்து தலைவர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.